மேனேஜ்மெண்ட் பத்தி பேசும்போது நாம அடிக்கடி ஒரு பழமொழியை கேட்போம் இல்லையா? எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதீங்க அப்படின்னு. பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான அட்வைஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான கொள்கை இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட ஒரு டசன் முட்டை இருக்கு. இப்போ இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல ஒரே கூடை ஊத்தியே எடுத்துக்கலாம். அதாவது உங்ககிட்ட இருக்கிற எல்லா முட்டைகளையும் ஒரே ஒரு நல்ல உறுதியான கூடையில வைக்கிறீங்க. பாக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா வசதியா இருக்கும் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, திடீர்னு அந்த கூடை உங்க கையில இருந்து நழுவி கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், எல்லா முட்டையும் போச்சு. இது ஒரு டோட்டல் லாஸ் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு பதிலா இன்னொரு வழியை யோசிப்போம். இதுக்கு பேரு பல கூடை உத்தி. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, முட்டைகளை ஒரே கூடையில வைக்காம பல சின்ன சின்ன கூடைகள்ல பிரிச்சு வைக்கிறீங்க. இப்ப பாருங்க, ஒருவேளை ஒரு கூடை கீழே விழுந்தாலும் அந்த கூடையில இருந்த முட்டைகள் மட்டும்தான் உடையும். மத்த கூடைகள்ல இருக்கிற முட்டைகள்லாம் சேஃபா இருக்கும். உங்க இழப்பு முழுசா இல்லாம ஒரு பகுதியா மட்டும் இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இந்த முட்டை கூடை உதாரணம் மூலமா ஒரு முக்கியமான கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இதுக்கு டெக்னிக்கலா என்ன பேருன்னு பார்க்கலாம். நாம பார்த்த ரெண்டு விஷயங்களையும் இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல குவித்தல், அதாவது கான்சென்ட்ரேஷன். இது நம்மளோட ஒரே கூட உத்தி மாதிரி. உங்க முழு ரிஸ்கையும் ஒரே இடத்துல கொண்டு வரீங்க. இதனால ஒரு சின்ன அடி விழுந்தாலும் பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ரெண்டாவது பன்முகப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன். இது நம்மளோட பல கூட உத்தி மாதிரி. உங்க ரிஸ்க பல இடங்கள்ல பிரிச்சுடுறீங்க. இதனால ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாலும் அதோட பாதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, இந்த முட்டை கதையெல்லாம் ஓகே. ஆனா நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா? நம்ம வருமானத்தை எடுத்துக்குவோம். முதல்ல குவிக்கப்பட்ட அப்ரோச். அதாவது உங்க வருமானம் 100% ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு கம்பெனில ஆட்குறைப்பு நடக்குது, அந்த வேலை போயிடுது. அப்ப என்னாகும்? உங்க வருமானமே மொத்தமா நின்னுடும். பாத்தீங்களா? ரிஸ்க ஒரே இடத்துல வச்சிருந்தா இதுதான் நடக்கும். சரி, இப்போ பன்முகப்படுத்தப்பட்ட அப்ரோச்ச பார்ப்போம். இங்க உங்க வருமானம் மெயின் ஜாப் கூடவே கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் ஒர்க், அப்புறம் ஒரு வீட்டு வாடகைன்னு பல வழிகள்ல வருது. இப்போ உங்க மெயின் ஜாப் போனா கூட மத்த வருமானம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க வருமானம் மொத்தமா நிக்காது, ஒரு பகுதி மட்டும்தான் குறையும். இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யுது. இந்த வரைக்கும் நாம டைவர்சிஃபிகேஷனோட நன்மைகளை பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைவர்சிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு அது என்ன கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க. பன்முகப்படுத்தலுங்கிறது ரிஸ்க மேனேஜ் பண்றதுக்கான ஒரு வழிமுறைதானே தவிர அதை சுத்தமா நீக்கிறதுக்கான வழி கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுற ஒரு மேஜிக் இல்ல. சில முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். 1, இது எல்லா ரிஸ்கையும் நீக்காது. 2, இது உங்களுக்கு லாபம் வரும்னு எந்த கேரண்டியும் கொடுக்காது. 3, எல்லா நஷ்டத்தையும் தடுத்திடும்னு நினைக்கக்கூடாது. அப்போ இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது தனிப்பட்ட பிரச்சனைகள்னால வர்ற சேதத்தை குறைக்க மட்டும்தான் உதவும். அதாவது நம்ம உதாரணத்துல சொன்ன மாதிரி ஒரு கூடை விழுந்தா இல்ல ஒரு வேலை போனா வர்ற பாதிப்பை குறைக்கும். ஆனா எல்லா கூடைகளும் ஒரே நேரத்துல உடையற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்தா இது பெரிய அளவுல உதவாது. ஓகே, இப்போ இந்த கான்செப்டோட அடிப்படைகள் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன? ரிஸ்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைவர்சிஃபிகேஷன் ஏன் ஒரு முக்கியமான கருவின்னு இந்த பகுதியில நம்ம பார்த்தோம். முட்டை உதாரணத்துல ஆரம்பிச்சு வருமானம் வரைக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இந்த சீரீஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்றீங்கன்னா நியூரல் டாரோட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது. மார்க்கெட்ல, அதாவது சந்தையில இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? அதுக்கான பதிலத்தான் நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். ஒரு போர்ட்ஃபோலியோன்னா என்ன, இந்த டைவர்சிஃபிகேஷன் கொள்கையை பிராக்டிக்கலா எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அடுத்த காணொளியில புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த பகுதியில சந்திப்போம்.